அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் பாலாஜி. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த வீடியோவை பேசுகிறேன். இந்த ஃபோட்டோவில் இருக்கவர் நம்ம திண்டுக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுடைய அர்ச்சகர். அவர் பேர் ராமானுஜம். ரொம்ப ஒரு அவர் பாருங்கள், எலும்பு துண்டாக தான் இருப்பார். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மேனு. அவருக்கு மாத சம்பளம் வெறும் 2500 நான் நினைக்கிறேன். ரொம்பவும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற ஒரு வீடியோ. இவர் வந்து ஒரு ஏழை பிராமினர். இவர்கிட்ட திண்டுக்கல்லில் ஒரு போலி சமூக ஆர்வலர் ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான். ரொம்பவும் ஒரு ஒஸ்ட்டு ஃபெல்லோ. அவன் வந்து இவர்கிட்ட வந்து ஒவ்வொரு டைமும் பணம் கேட்டு மிரட்டி அவ்வளோ காசு வாங்கி வச்சிருக்கான். இவர் என்கிட்ட ஒரு நாள் சொல்லவே கிடையாது. இன்றைக்கி தான் சொல்கிறாரு. லாஸ்ட் ஒரு 3 நாளாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ரொம்ப பிரீஃபாக சொல்கிறாரு. பார்த்துக்கோங்க இவரோட நிலைமையை. ஒரு போலி சமூக ஆர்வலர். அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இவரை மாதிரி ஆட்களை மிரட்டி காசு வாங்கியிருக்கான். இவர்கிட்ட எல்லா ஆதாரமும் வச்சிருக்காரு. என்கிட்ட இன்றைக்கி தான் அவர் சொன்னார். இது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. நிச்சயமாக அந்த போலி சமூக ஆர்வலர் மேலே நிச்சயமாக நான் இவரை வச்சு காவல்துறையில் கண்டிப்பாக ஒரு புகார் கொடுப்பாரு. அது மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாமே இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அதாவது அந்த போலி சமூக ஆர்வலர் அவன் வந்து இவர்கிட்ட தான் அவன் பிச்சை எடுத்து திங்கணுமா? இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலம். எவ்வளோ பேர் இருக்காங்க, இவர்கிட்ட தான் பிச்சை எடுத்து அவன் திங்கணுமா? இதுக்கு அவன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரோட்டில் திருவோடு எடுத்துகிட்டு ஊராக போய் அவன் குடும்பத்தோடு போய் வந்து பிச்சை எடுக்கலாம். இந்த பொழப்புக்கு ஒரு ஏழை பிராமணர்கிட்ட இவன் வந்து இப்படி பண்ணுறானா, இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலம், எவ்வளோ பெரிய ஒரு மோசமான செயல். ஓப்பனாக சொல்ல போனால் இவ்வளோ தூரம் எனக்கு என்ன சொல்கிறேன், ரொம்ப நான் வந்து ஒரு எமோஷனலாக பேசுகிறேன். ரொம்பவும் பாவம். இவரை மாதிரி ஆள்கிட்ட அவன் திங்கிறதுக்கு அவன் பேசாமல் சாப்பாடுக்கு போல வேற எதாவது கூட திங்கலாம். இதை நான் சொல்ல, இங்கே உள்ள பக்தர் ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ வந்து கண்டிப்பாக அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். நிச்சயமாக அதுக்கு எல்லா வேலையும் நான் கண்டிப்பாக செய்வேன். இந்த போலி சமூக ஆர்வலருக்கு ஆதரவாக இருக்கிறது யாருன்னா, இந்து சமய அறநிலையத்துறையில் ஒரு ஆய்வர் ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான் இந்த ஊரில். அவன் ஒரு விஎம்விடி, அவன் ஒரு வெட்டி முண்டா வீணா போன தண்டம். அவன் தான் வந்து இவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது. பார்த்துக்கோங்க, எப்படின்னு பார்த்துக்கோங்க. இவனை மாதிரி ஆய்வரெலாம் இருந்தால் எப்படி உருப்பணும்? அறநிலையத்துறை எப்படி உருப்பணும்? இவனை மாதிரி ஒரு ஆய்வரெலாம் இருந்தால் இவன் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இந்த ஆய்வாளர் வச்சு தான் இவன் வந்து எந்தெந்த கோயிலில் எந்த அர்ச்சகர்கிட்ட பணம் வாங்கலாம், எந்தெந்த ஸ்டாஃப்கிட்ட பணம் வாங்கலாம், எந்தெந்த பணியாளர்கிட்ட பணம் வாங்கலாம், எந்தெந்த அர்ச்சகரை மிரட்டி பணம் வாங்கலாம்னு சொல்லி ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். ஸோ நம்ம எல்லாமே ஆதரவாக, நம்ம எல்லாமே ஜாதி மதம் இன்றி இவர் வந்து இது வந்து ஒரு மனித நேயமாக இந்த வீடியோ நான் பேசுகிறேன். அவர் வந்து ஒரு பிராமணர். அதெல்லாம் தவிர ஒரு மனித நேயமாக என் ஃப்ரெண்ட்ஸு நிறையா, எனக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, ஹிந்துஸில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த அர்ச்சகருக்கு நம்ம வந்து கண்டிப்பாக இவருக்காண்டி நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாமே நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம எல்லாமே ஒருங்கிணைந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.